விஷயத்துல நான் என்னத்த பண்ணேன்? ஏய், நீ குடுக்கற கஷ்டம் தாங்க முடியாமதான் என் புள்ள மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். நீ விலகி போயிருந்தா என் புள்ள குடிச்சிருக்கவே மாட்டான். இந்த தப்பு நடந்திருக்காது. இன்னைக்கு நாங்க படுற வேதனைக்கெல்லாம் நீதாண்டி காரணம். நீ மட்டும்தான் காரணம். இந்த பார், நீ எங்களை விட்டு ஒழிஞ்சாதான் நாங்க கொஞ்சமாவது நிம்மதியா இருப்போம். அத்தை, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அத்தை. மா, உங்க குடும்ப சண்டையெல்லாம் வீட்டுல வச்சுக்கோங்கம்மா. போங்கம்மா. சார், என் பையன் கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடுறேன். பேசிட்டு சீக்கிரம் கிளம்புங்க. அருண், டேய், நான் எவ்வளவு சொல்லியும் இன்ஸ்பெக்டர் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டாருடா. விடுங்கம்மா, உங்க வார்த்தையை மீறி குடிச்சிட்டு வந்தல, அந்த தப்புக்கான தண்டனை தாம்மா நான் இப்ப அனுபவிக்கிறேன். நீங்க கிளம்புங்கம்மா. அருண், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் லாயரை பார்த்து பேசி உங்களுக்கு என்ன செய்யலான்னு விசாரிக்கிறேன். ஐயோ, நான் கையெடுத்து கும்பிடுறேன். நீ எதுவுமே செய்ய வேணாம். எனக்கு அக்கா, அம்மா, தங்கச்சி, அப்பான்னு எல்லாருமே இருக்காங்க. இதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. எனக்கு நீ எதுவுமே செய்யாம இருந்தாலே அதுவே பெரிய உதவி. தயவு செஞ்சு கிளம்பு. அருண், ஏய், அருண், உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணியே இல்லையாடி? அதான் என் பையன் சொல்றான்ல, இன்னும் எங்க நின்னுட்டு இருக்க? நானும் என் பையனும் கொஞ்சம் தனியா பேசணும். போ. அருண், கவலைப்படாதப்பா. டேய், யாருக்குடி ஃபோன் பண்ற? அன்னைக்கு தான்க்கா. அவங்களும் அம்மாவும் ஸ்டேஷனுக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னும் திரும்பி வரல. ஃபோனும் பண்ணல. இப்ப என்னதான் நினைக்கிறது? டேய், என்னடி ஆச்சு? அண்ணி ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்கக்கா. அம்மா போலீஸ் கிட்ட பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அத அவ வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருப்பா. அதனாலதான் எடுக்கல போல. அக்கா, இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு அண்ணன் வேற ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. அவரு குடிச்சிட்டு வண்டி ஓட்டாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. ஏய், ரஞ்சிதா மாதிரி ஒருத்தி கூடவே இருந்து டார்ச்சர் பண்ணா அவன் என்ன பண்ணுவான் பாவம். அக்கா, ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சா போதுமே உடனே அண்ணி தலையை உருட்ட ஆரம்பிச்சிருவ. பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரியாம குடிச்சிட்டு தெரியறது அண்ணனோட முட்டாள்தனமான முடிவு. அதுக்கு அண்ணி எதுக்கு குறை சொல்றீங்க? அவ தாண்டி அவன் மூலையில உட்காந்துட்டு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கா. அந்த வேதனையை மறக்கதான் அவன் குடிச்சிருக்கான். நீ ஏத்துக்கிட்டாலும் இல்லனாலும் அருண் குடிச்சு சீரழியறதுக்கு அவதான் முழு காரணம். அக்கா, எல்லா பழியும் அண்ணி மேலேயே தூக்கி போடு. மனசாட்சியே இல்லாத உன்கிட்ட போய் அன்னிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் பாரு. என்ன சொல்லணும்? தப்புன்னு தெரியுதுல, அமைதியாரு. அக்கா, முடியலையக்கா. அம்மாவுக்காகவாவது அண்ணன் ஒழுங்கா நடந்துக்க வேணாமா? வீட்டுல நடக்கிற பிரச்சனையால அம்மா ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்காங்க. மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுத்தா அவங்க எப்படிதான் தாங்கிப்பாங்க? மணி இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தியா? உடம்பு முடியாத அம்மாவை நிம்மதியா தூங்க கூட விடாம ஸ்டேஷனுக்கு அலைய வைக்கிறது நல்லாவா இருக்கு? நேரங்கெட்ட நேரத்துல ஸ்டேஷனுக்கு போய் அலையறதுக்கு அம்மாக்கு என்ன தலையெழுத்தா? அண்ணன் இத பத்தி எல்லாம் யோசிக்க வேணாமா? அம்மா அண்ணன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. நம்ம குடும்பத்தை அவர்தான் மீட்டு கொண்டு வருவார்னு அவங்க பெருசா நம்புறாங்க. அது எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டு அண்ணன் இப்ப ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்திருக்காரு. எனக்கு இதெல்லாம் சுத்தமாவே பிடிக்கலக்கா. எல்லா வேதனையும் தாங்கிட்டு அம்மா எப்படியோ ஓடிட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு நாளைக்கு தான் அவங்களாலையும் சமாளிக்க முடியும்? உள்ளேயே ஏமாத்திட்டாங்கிற வருத்தத்துல அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம என்னக்கா பண்றது? ஏய், போதும்டி. ஸ்டேஷன்ல என்னாச்சுன்னு எனக்கு அதுவே பெரிய டென்ஷனா இருக்கு. நீ வேற கண்டதையும் பேசி என்ன பயமுறுத்தாத. அருண் குடிக்கிறதையாவது அவன் சூழ்நிலையை புரிஞ்சு அம்மா மன்னிச்சிருவாங்க. ஆனா நான் செஞ்ச காரியம் வெளியே தெரிஞ்சு அவ்வளவுதான். அம்மாக்கு நெஞ்சு வெடிச்சிரும். இல்லைன்னா என்ன பொண்ணே போட்டுருவாங்க. அவங்களுக்கு எதுவும் தெரியறதுக்கு முன்னால எப்படியாவது அந்த பத்திரத்தை மீட்டு கொண்டு வந்து வச்சிடணும்பா. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அக்கா,
நீ என்னக்கா உனக்குள்ள ஏதோ பேசிட்டு இருக்க? ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அருண் ஏன் இப்படி பண்றான்னு எனக்குள்ள நானே புலம்பிட்டு இருக்கேன். முதல்ல நீ அண்ணனை விட்டு கொடுக்காம பேசின, இப்போ அவர் மேல கோவமா இருக்கிற மாதிரி பேசுற. கொஞ்ச நாளாவே நீ இப்படிதான்க்கா இருக்க. என்ன கேட்டாலும் நீ நார்மலாவே பதில் சொல்ல மாட்டேங்கிற. இத சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்ற. இல்லனா தனியா எங்கேயாவது உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்க. நீ மென்டலி ஃப்ரீயா இல்லங்கிறது உன் முகமே காட்டி கொடுக்குது. ஏய், நீயே எதனா கற்பனை பண்ணிக்காத. நீ சொல்ற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அக்கா, நான் சொல்றத நீ ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எப்படி வேணா இரு, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அம்மாவை கஷ்டப்படுத்துற மாதிரி நீ எதையும் செஞ்சு வைக்காத. என்னோட ரிக்வெஸ்ட் அது மட்டும்தான். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கிரைம் பிரான்ச்க்கு அனுப்பிடுங்க. Okay, sir. நீ என்ன பண்ணனா அனுப்ப வேண்டிய ஃபைல்ஸ் எல்லாம் ஐஜி ஆபீஸ்க்கு Okay, அனுப்பிடு. sir. அந்த எஸ்ஐயோட கையெழுத்து 2 இடத்துல வாங்க வேண்டியது சரிங்க, இருக்கு. sir. அதையும் வாங்கி வச்சிரு, சரியா? ஆ, ம். ஓகே சார். நீ எதுக்குமா திரும்ப வந்திருக்க? சார், அந்த பொண்ணு வீட்டுக்கே போல சார். ராத்திரி முழுக்க ஸ்டேஷனுக்கு வெளியில கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு இருந்தது சார். அந்த அம்மா கூட வெளியில தான் சார் இருந்தாங்க. ஏமா இப்படி பண்றீங்க? லாயரை பார்த்து பேசி கோர்ட்ல லீகலா மூவ் பண்ணுன்னு நேத்து சொன்னேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகாம இங்கே உட்கார்ந்துகிட்டு இருந்தா எப்படி? சார், எங்க குடும்ப சூழ்நிலைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். எங்க வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. கோர்ட்டு கேஸ்னு அலையறதுக்கெல்லாம் அங்க யாருக்குமே தெம்பில்ல. வக்கீல வச்சு வாதாடுற அளவுக்கெல்லாம் பினான்சியலாவும் நாங்க ஸ்ட்ராங்கா இல்ல சார். எங்க நிலைமை அவ்வளோ மோசமா இருக்கு சார். என் புருஷன் தப்பு செஞ்சிருக்காருதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இது ஒரு ஆக்சிடென்ட் சார். அவரு திட்டம் போட்டு மர்டர் அட்டெம்ப்ட் எதுவும் பண்ணலையே. அந்த ஆள் முன்னால வந்து விழுந்த மாதிரியும் சொல்றாரு. அவரு பேசுறத வச்சு பார்த்தா முழு தப்புமே அவர் மேல இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் அவரை ஏன் கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணணும்? சார், எங்க வீட்டு அட்ரஸ கொடுத்துட்டு போறோம். நீங்க எப்போ விசாரணைக்கு கூப்பிட்டாலும் அருண் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாரு சார். அவரை கொஞ்சம் வீட்டுக்கு மட்டும் அனுப்பி வச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். என்னம்மா திரும்பவும் அதே கதையை ஆரம்பிக்கிற? நேத்து என்கொயரிக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்ப அடிப்பட்டவரோட அம்மா எங்களை விடவே இல்ல. இடிச்சவனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும், அவனை வெளியே விடக்கூடாதுன்னு பெருசா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. உண்ணாவிரதம் இருப்பேன், ஸ்டேஷன்ல வந்து தீக்குளிப்பேன்னு ஓவரா மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பிரஷர் தாங்காமதான் அவங்க கம்ப்ளைண்ட ஏத்துக்கிட்டு உன் புருஷனை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். உன் புருஷன் தப்பு செஞ்சவன், அவங்க பாதிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு ஃபேவரா தான் நான் ஆக்ஷன் எடுக்க முடியும். எனக்கு எல்லாமே புரியுது சார். யார் மேல தப்புன்னு கன்ஃபார்மா தெரியாமலேயே அருணை ஏன் இப்படி ஸ்டேஷன்லயே வச்சிருக்கணும்னு தான் கேக்குறேன். அவரை விடுறதுக்கு வேற எந்த வழியுமே இல்லையா சார்? ஒரே ஒரு வழிதாமா இருக்கு, அது சாத்தியமான்னு எனக்கு தெரியல. என்னன்னு சொல்லுங்க சார், நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்குறேன். இப்பதாமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் பண்ணாங்க. அடிபட்ட பையன் கிரிட்டிக்கல் கண்டிஷனை தாண்டிட்டான், இனிமே பயப்பட ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. பாதிக்கப்பட்ட அந்த பையன் கேஸ வாபஸ் வாங்கிட்டா உங்க புருஷனை நாங்க விட்டுருவோம், எந்த பிரச்சனையும் இருக்காதுமா. நீங்க வேணும்னா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவங்க அம்மாட்ட பேசி பாருங்க. அவன் அபாய கட்டத்துல இல்லைனாலும் அவங்களுக்கு உங்க மேல கோவமும் டென்ஷனும் இருக்கும். நீதான் அவங்கள சமாதானப்படுத்த பார்க்கணும். அது நடந்துருச்சுன்னா அப்புறம் எந்த சிக்கலுமே கிடையாது. உங்க புருஷன் வெளியே வர்றதும் உள்ள இருக்கிறதும் நீங்க எப்படி அவங்கள ஹேண்டில் பண்றீங்கன்னு பொறுத்துதான் இருக்கு. ஓகே சார், நான் அவங்க கிட்ட பேசி பாக்குறேன். இப்படி ஒரு வழி இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரிம்மா, போய் ட்ரை பண்ணு.
என்னம்மா பாக்குறீங்க? இந்த டீயை உங்க மருமக தான் வாங்கி இங்க வச்சுட்டு போச்சு. சும்மா சொல்லக்கூடாதுமா. ரொம்ப வைராக்கியமான பொண்ணு. நீங்க கூட விடிய காலையில உங்களை மீறி கண்ணை சந்துட்டீங்க. டியூட்டி பார்த்த எங்களுக்கும் கண்ணை இழுத்துக்கிட்டு போச்சு. ஆனா அந்த பொண்ணு நின்ன இடம் மாறாம ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூடாம அப்படியே நின்னுச்சுமா. புருஷனை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு விடிய விடிய யோசிச்சிருக்கும் போல. காலையில இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசிட்டு எங்கேயோ கிளம்பி போயிருச்சுமா. எல்லா குடும்பத்திலயும் இப்படி ஒரு மருமக கிடைச்சா போதும். என்ன பிரச்சனை வந்தாலும் தாங்கிக்கலாமா. டீ ஆறிட போகுது, குடிங்கம்மா. அம்மா, இங்க ராஜாங்கிறது என் பையன்தாம்மா. நீ யாரு? இப்போ எப்படி இருக்காரு? கால் உடைஞ்சு படுத்திருக்கானே, பார்த்தா தெரியல. டாக்டர் என்ன சொன்னாரு? கால் முன்ன மாதிரி சரியாயிடும்ல? என் பையனை பத்தி இவ்ளோ அக்கறையா விசாரிக்கிறியே, நீ யாருன்னு சொல்லுமா. நான் உங்க பையன் மேல ஆட்டோல வந்து மோதினாருல்ல, அவரோட வைஃப். அடியே, என் பையன் காலை உடைச்சிட்டு பின்னாடி வந்து துக்கம் விசாரிக்கிறியா? என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? ஆஹா, இல்லம்மா. ஏய், பேசாதடி. என் பையன் என்ன பாவம் பண்ணா? வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தவன இப்படி படுக்க வச்சிட்டீங்களே, நீங்களா நல்லா இருப்பீங்களா? என் மனசு நொந்து சொல்றேன், உங்க குடும்பம் நாசமா தான் போகும். அம்மா, உங்க கோவமும் ஆவேசமும் எல்லாமே நியாயம்தான். ஆனா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. என் புருஷன் தினமும் குடிக்கிறவரெல்லாம் இல்ல. கூட இருந்தவங்க சொன்னதுனால சேர்ந்து குடிச்சிருக்காரு. அவரையும் மீறிதான் இதெல்லாம் நடந்திருக்கே தவிர அவர் தெரிஞ்சு எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டாரு. தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் தப்பு தப்பு தானே. தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே தீரணும். என் பையன் காலை உடைச்ச அந்த படுபாவிய நான் சும்மாவே விட மாட்டேன். நான் கோர்ட்டுக்கு வருவல்ல, அன்னைக்கு இருக்கு அவனுக்கு. மா, அவர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனது எல்லாமே தப்புதான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ட்ரீட்மெண்ட் செலவு மொத்தத்தையும் நானே ஏத்துக்கிறேன். கோர்ட்டு கேஸ்ன்னு மட்டும் இந்த விஷயத்த கொண்டு போயிடாதீங்கம்மா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. எனக்கு பெரிய மனசெல்லாம் கிடையாது. நீ எவ்வளவுதான் கெஞ்சினாலும் நான் உன் புருஷனை விடுறதா இல்ல. நாம கோர்ட்ல பாத்துக்கலாம். நீ கிளம்பு. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே எங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனை. கோர்ட்டுக்கு அலையிற நிலைமையில இப்ப நாங்க இல்ல. தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட கொஞ்சம் வாபஸ் வாங்கிக்கங்க. என்னது வாபஸ் வாங்குறதா? இவன் ஒருத்தனை நம்பிதான் எங்க குடும்பமே இருக்கு. இவன் எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்துதான் எங்க எல்லாருக்கும் ஒரு வாய் கஞ்சி ஊத்திட்டு இருந்தான். அவன் காலை உடைச்சு அதுலயும் மண்ணள்ளி போட்டுட்டீங்க. 6 மாசத்துக்கு எங்கேயும் போக கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அவன் வேலைக்கு போலன்னா எங்க வீட்டுல எப்படி அடுப்பெரியும்? மாச செலவு போதாதுன்னு இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வேற கூட்டிட்டு வரணும். மருந்து மாத்திரை வாங்கணும். அதுக்கு யாரு பணம் கொடுப்பா? எங்களெல்லாம் ரோட்ல நின்னு பிச்சை எடுக்க சொல்றியா? மா, இது ஹாஸ்பிட்டல். சத்தம் போடாம பொறுமையா பேசுங்க. நான் தான் பணம் கொடுக்கறேன்னு சொல்றேன்ல. ஏய், உன் திட்டம் என்னன்னு எனக்கு தெரியும். என் பையன் காலை உடைச்சிட்டு 1000 2000 கொடுத்து கணக்கு முடிச்சிடலான்னு பாக்குறியா? அந்த தில்லாலங்கடி வேலை எல்லாம் என்கிட்ட நடக்காது. நம்ம பஞ்சாயத்தை கோர்ட்லயே முடிச்சுப்போம். முதல்ல வெளியே போ. சார், ப்ளீஸ் சார், நீங்களாவது எங்க நிலைமைய புரிஞ்சுக்கோங்க. இந்த கஷ்டம் வந்திருக்க கூடாதுதான். ஆனா ஆக்சிடென்ட்டா நடந்துருச்சு. அவரு ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா
எங்க குடும்பமே நொறுங்கி போயிரும் சார். சார் ப்ளீஸ் சார், நீங்களாவது உங்க அம்மா கிட்ட பேசி கேஸை வாபஸ் வாங்கி கொடுத்துருங்க சார். ப்ளீஸ் சார். ஏய், நீ எதுக்கு அவங்கிட்ட வேஸ்டா பேசிட்டு இருக்க? இங்க நான் எடுக்கிறது தான் முடிவு. உனக்காக என் முடிவை மாத்திக்க முடியாது. முதல்ல இங்க இருந்து வெளியே போ. போன்னு சொல்றல்ல. நில்லு. உன்னை பாக்குறதுக்கு பாவமா தான் இருக்கு. நீ சொன்ன மாதிரியே நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். கடவுள் மாதிரி நீங்க. அவசரப்படாத. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷனா இருந்தாலும் சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். எனக்கு 1 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துடு. நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். ஒரு லட்சமா? என்ன 1 லட்சம் வாயை பழக்கிற? கோர்ட்டுக்கு போனா இதை விட பெருசா என்னால வாங்க முடியும். உன் மேல இறக்கப்பட்டுதான் நான் இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கேன். உன் புருஷனுக்காக உன்னால 1 லட்சம் கூட கொடுக்க முடியாதா? முடியலன்னா சொல்லிடு. அந்த கேஸ வச்சு அதை விட அதிகமாவே நான் வாங்கிக்கிறேன். இல்லம்மா, இல்ல, நான் பணத்தோட வந்துடுறேன். நீங்க எதுவும் பேச்சு மாற மாட்டீங்கல்ல? நீ பணத்தோட வா, மத்ததெல்லாம் தானா நடக்கும். சரிம்மா, நான் பணத்தோட வரேன். இந்தப்பா. என்னடா சிரிக்கிற? காலை உடச்சுக்கிட்டேன்னு என்ன கரிச்சு கொட்டினியே. இப்ப பாத்தியா, படுத்துக்கிட்டே 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன். அடச்ச திமிரப்பாரு. கையில ஒரு நல்ல தொழில் இருக்கு, அத ஒழுங்கா செஞ்சமா 4 காசு பார்த்தமான்னு இல்லாம எப்ப பார்த்தாலும் போதை போட்டுட்டே திரியிற. ஏதோ ஒரு நல்ல நேரம் கால்ல பட்ட அடியோட போச்சு. பெருசா ஏதாவது ஆயிருந்தா நாங்கள என்னடா பண்ணிருப்போம்? அதான் எதுவும் ஆகலம்மா, விடுமா. எப்படிடா விடுறது? அந்த சனியனை விட்டு தொலைன்னு நான் சொல்லாத நாளே இல்ல. அத காதல போட்டுக்காம உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டே இருக்க. அது எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு பாத்தீல? இந்த பிரச்சனையில நீ மாட்டிக்காம தப்பிச்சதே பெரிய விஷயம். அந்த ஆட்டோக்கார இடிச்ச உடனே நீ மயக்கமாய் விழுந்துட்ட. அதான் நீ போதையில இருந்தத அந்த போலீஸ்காரங்களுக்கு நீ எதுக்கு திரும்ப வந்த? காரணம் இல்லாம கடவுள் எதையும் செய்யறதில்ல. நான் என் பர்ஸை இங்க விட்டுட்டு போனோம், அதை எடுக்கிறதுக்காக நான் ஏன் இங்க திரும்ப வரணும்? நீங்க பேசுறத ஏன் என்ன கேட்க வைக்கணும்? யாரு மேல தப்புங்கிற உண்மையை எனக்கு புரிய வைக்கதா கடவுள் இந்த சின்ன கேம் ஆடி இருக்காரோன்னு எனக்கு தோணுது. நீ ஏதோ அறகுறையா கேட்டுட்டு வந்து பேசுறேன்னு நினைக்கிறேன். உன் புருஷன்தான். போதும், எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. கதைய மாத்தலான்லாம் நினைக்காதீங்க. நீ போதையை ஏத்திக்கிட்டு மேடு பள்ளம் தெரியாம என் புருஷன் வண்டி முன்னால வந்து விழுந்து அடிபட்டிருக்க. ஆனா அவர்தான் போதையில இடிச்சிட்டாருன்னு பழைய தூக்கி அவர் மேல போட்டிருக்க. நீ செஞ்ச தப்புக்கு ஏன் புருஷன் தண்டனை அனுபவிக்கணுமா? ஏன் உன் புருஷன் என்னமோ பெரிய யோகிய மாதிரி பேசுற? அவனும் தானே குடிச்சிட்டு ஆட்டோ ஓட்டி இருக்கான். அது என்னமோ தப்புதான். அதுக்கான தண்டனைய அவர் இப்போ அனுபவிச்சுட்டு தான் இருக்காரு. அதே மாதிரி போதை பொருள் சாப்பிட்டதுக்கான தண்டனையும் உங்க பையன் அனுபவிக்கிறதான முறை. என் புருஷனுக்கு 3 மாசமோ இல்ல அதிகபட்சம் 6 மாசமோ தான் தண்டனை கிடைக்கும். ஆனா உங்க பையனுக்கு மினிமம் 5 வருஷமாவது ஜெயில இருக்கிற மாதிரி ஆயிடும். கால் சரியானதுமே நேரா புழலுக்கு போற மாதிரி தான் இருக்கும். இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்படுவேன் நினைச்சியா? நான் ட்ரக் யூஸ் பண்ணேன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக நீ தான் போய் சொல்றேன்னு சொல்லுவாங்க. ஸ்டேஷனுக்கு போய் நான் எதையுமே பேச போறது இல்ல தம்பி. இப்போ அம்மாவும் புள்ளையும் பேசிட்டு இருந்தீங்கல்ல, அது அப்படியே போன்ல வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த வீடியோவை அவங்க முன்னால போட்டு காட்டுவேன். மத்ததெல்லாம் அவங்களே பாத்துப்பாங்க. ஆமாமா, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதம்மா. நம்ம பேசிக்கலாம். மா, அவங்க காட்டுற வீடியோ வச்சு போலீஸ் ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது.
நம்ம கேஸ வாபஸ் வாங்கணும்னு தான் கண்டதையும் சொல்லி குழப்புறாங்க. இதுக்கெல்லாம் நீ பயப்படாதம்மா. மா, நம்ம கோர்ட்டு மூலமாவே போவோம். அப்பதான் நம்ம கேட்டதை விட அதிகமாவே காசு கிடைக்கும். ஓ, நான் ஆதாரம் இல்லாம சும்மா பயம் காட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சீங்களா? ஒரு நிமிஷம்.